Taste the Daily. சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பெரிய நகரம் ஆக்கியே தீர வேண்டும் என்ற தீராத வேட்கையோடு அரசாண்ட அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் டைட்டில் பார்க் அமைக்க திட்டம் வகுத்து நிதி ஒதுக்கி திட்டத்தையும் செயல்படுத்தியது. ஆனால் அந்த டைட்டில் பார்க்கை ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தது மட்டுமில்லாமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த டைட்டில் பார்க்கே எங்களுடைய திட்டம்தான் என்று வாய் கூசாமல் பேசுகிறது இந்த விளம்பர மாடல் திமுக அரசாங்கம். ஐடி நிறுவனங்களின் மையமாக கோயம்புத்தூரை மாற்ற திட்டமிட்டு மாநில பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டது அதிமுக தான். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்தின் கீழ் கோவை டைட்டில் பார்க் அருகே எல்காட் அமைப்பின் மூலம் 114 கோடி ரூபாயில் ஒரே நேரத்தில் 14,000 பேர் அமர்ந்து பணியாற்றும் வகையில் ஐடி பார்க் திட்டம் தொடங்கப்பட்டு சுமார் 95% பணிகள் முடியும் தருவாயில் கொரோனா காரணமாக திறக்க முடியாமல் இருந்தது. பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஐடி துறை சார்ந்த வல்லுநர்கள், மாணவர்கள் மற்றும் ஐடி துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் தொழில் தொடங்க விரும்பும் தொழில் முனைவோரிடமும் மிக பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தை அதிமுக தொடங்கியது என்ற காரணத்திற்காகவே சுமார் 3 ஆண்டு காலம் இழுத்தடித்தது. அப்படியே கிடப்பில் போட்டது இந்த திமுக ஆட்சி. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்க இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. கோவையை ஐடி மையமாக மாற்றும் போது அதனுடன் கோவையின் உள்கட்டமைப்புகளையும் கட்டாயம் மேம்படுத்த வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் ஏற்று தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட மேம்பாலம், அதிநவீன போக்குவரத்து வசதி என உள்கட்டமைப்பில் சென்னைக்கு நிகராக கோவையை மாற்ற பல்வேறு திட்டங்களை வகுத்தது அதிமுக. ஆனால் இன்றைக்கு அதிமுக தொடங்கிய இந்த திட்டங்களை எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு எல்லாமே நாங்க தான் செஞ்சோம் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இந்த நாடகத்தை எல்லாம் என்னவென்று சொல்வது? இவ்வளவு வாய்க்கிழிய பேசும் திமுக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் வெட்டி திறப்பது ஏன்? அதிமுக பெற்ற பிள்ளைக்கு திமுக பெயர் வைக்க பார்க்கிறது என்ற எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டில் இருக்கும் நியாயம் என்ன? தமிழ்நாடு தொழில்நுட்பத்துறை வளர்ச்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்லுமா இந்த ஸ்டாலின் அரசாங்கம்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.